வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சம்பா கோதுமையை வச்சு ஒரு அருமையான கிச்சடி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணலி சட்டியை வச்சுக்கலாம். அது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா நல்லா வதங்கினா தாங்க கிச்சடி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஒரு தக்காளி நல்லா ஒரு கிளறிட்டு பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சம அளவு எடுத்துக்கிட்டு ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. காய்கறியில் பச்சை வாசனை அடித்தாக்க அந்த டிஷ்ஷே நல்லா இருக்காது. நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி கூட போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் இருக்கிற நீர் சத்துலாம் வெளியே வரும். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் காய்கறியெல்லாம். இப்போ 2 கப்பு சம்பா கோதுமை வதங்கின காய்கறியோடவே சேர்த்து நல்லா வறுக்கலாம். காய்கறியோடு சேர்த்து சம்பா கோதுமை வறுப்படும்போது நல்லா டேஸ்டியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். நல்லா எந்த அளவுக்கு வறுப்படுமோ அந்த அளவுக்கு வறுப்படலாம். இப்போ 2 கப்பு ரவைக்கு ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றலாம். அப்போ தான் சரியாக இருக்கும். தண்ணி நான் ஏற்கனவே நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதனால் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு வேக வச்சோன்னே நல்லா கரெக்டாக தண்ணியெல்லாம் சரியாக போச்சு.
உதிரி உதிரியான சம்பா கோதுமை உப்புமா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஒரு கிளறிட்டு கொத்தமல்லி தூவிடலாம். இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு கிளறி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ சம்பா கோதுமை கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சட்னி, சாம்பார் எல்லாமே சூட்டபுளாக இருக்கும். தேங்க்யூ.